கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு 43வது நாளாக இந்த காணொளியை கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து நான் பேசி பதிவு செய்து உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். உங்களுடைய குடும்பத்தை, ஊழியத்தை நீங்கள் கையிட்டு செய்கிற சகல காரியத்தையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். ஜெபம் நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை தரும். ஆக நீங்கள் எதிலெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புகிறீங்களோ அது எல்லாவற்றிலும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். தொடர்ந்து நீங்கள் ஜெபத்தில் இருங்கள், வேதத்தை தியானிங்கள். கர்த்தருடைய அநாதி தீர்மானத்தின்படி நீங்கள் செயல்படுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த 43வது காணொளியில் நான் ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் பெரிதாக நான் மனதிலே வைத்து இந்த செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். என்ன செய்தி? ஊழியக்காரர்கள், நான் கர்த்தருடைய உன்னதமான ரட்சிப்பின் வழியை அறிவித்து வருகிற ஒரு ஊழியக்காரர். என்னை போல இந்த காணொளியை பல நாடுகளில் இருக்கிற ஊழியக்காரர் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு ஊழியக்காரரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். விசுவாசிகள், திருச்சபைக்கு தேவன் கொடுத்த எஜமானர்கள், விசுவாச எஜமானர்கள். உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய சாட்சி, நீங்கள் தேவனுக்கும் தேவனுடைய சபைக்கும் உங்களுடைய ஆத்துமாவுக்கு உத்தரவாதமாக இருந்து உங்களை சத்தியத்தில் நடத்துகிற உங்களுடைய போதகருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நிச்சயமாய் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமான போதக பிதாக்களே, விசுவாச பிள்ளைகளே, நாம் யாராக இருந்தாலும் நமக்கென்று ஒரு ஸ்தானம் இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு இடத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு பிதாவினிடத்தில் போகிற பொழுது அவரை நம்பின நாம் சீஷர்கள், தாய், விசுவாசிகள் ஒருவரையும் திக்கற்றவர்களாய் விடாதபடிக்கு அவர் பரலோகத்துக்கு போகும்போது சொன்னார், நான் என் பிதாவின் வீட்டிற்கு போகிறேன், அங்கு அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, அங்கே நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், தேற்றரவாளன் உங்களை வந்து அழைத்து செல்வார், உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டேன் என்று நமக்கு ஆயத்தம் பண்ணின ஒரு ஸ்தானம், ஒரு இடம். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் ஒரு அரசு நிறுவனங்கள் அல்லது தனியார் நிறுவனங்களிலே நீங்கள் வேலை பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், அந்த அரசாங்கமோ தனியார் நிறுவனமோ உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கும், ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கும். மேனேஜர், டைரக்டர், சீனியர் மேனேஜர், பிரான்ச் மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ், கோஆர்டினேட்டர், ஏதோ ஒரு பொறுப்பை, ஒரு ஸ்தானத்தை உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. குடும்பம், தகப்பன் ஒரு ஸ்தானம், தாய், மாமனார், மாமியார், இப்படி ஒரு ஸ்தானம், ஆசிரியர், அறிஞர், கவிஞர், போதகர், பிஷப், ரெவரண்ட், டாக்டர், தீர்க்கதரிசி, அப்போஸ்தலர், மேய்ப்பன், சுவிசேஷகர், போதகர்,
ஏதோ வாட்டெவர் ஏதோ ஒரு ஸ்தானத்தை எல்லா இடத்துலையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்கள். அந்தந்த மனிதர்களுக்கு ஏற்ற அந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். இப்போ நான் போதகர் அப்படிங்கிற ஒரு ஸ்தானம், எனக்கு ஒரு சபை, அதில் நிறைய விசுவாசிகள் இருக்கிறாங்க. அவர்களை நான் சத்தியத்தில் நடத்தி கரைதிரையற்றவர்களாய் பரலோகத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு மேய்ப்பன், ஒரு போதகன், அந்த ஸ்தானம் எனக்கு இருக்கு. வீட்டில் புருஷன், தகப்பன், குடும்பத் தலைவன் அப்படிங்கிற ஒரு ஸ்தானம். நான் நடத்துகிற பத்திரிகை ஆசிரியர் என்கிற ஒரு ஸ்தானம். நான் எழுதுகிற எழுத்தாளர், புத்தக வெளியீட்டாளர், கவிஞன், சொற்பொழிவாளர் என்கிற பல ஸ்தானம் எனக்கு அந்தந்த துறையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் சார்ந்த, சமூகம் சார்ந்த சமூக நீதி பேரவை அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை நடத்தி வருகிறார். அதில் நிறுவனர், தலைவர். அதே போல் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருப்பார். அப்பா ஸ்தானம், அம்மா ஸ்தானம், மனைவி ஸ்தானம், மருமகன் ஸ்தானம், மருமகள் ஸ்தானம், மாமியார் ஸ்தானம், போதகர் ஸ்தானம், பிஷப் ஸ்தானம், டைரக்டர் ஸ்தானம், மிஷனரி. சரி, இருக்கட்டும். இந்த ஸ்தானத்தை நாம் இழந்துடக்கூடாது. இந்த ஸ்தானம் மிக முக்கியமானது. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஸ்தானத்தை நாம் சரியாய் கையாளாக வேண்டும், சரியாய் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதை குறித்து சில வார்த்தைகள் எனக்கு ஆவியானவரால் ஏவப்பட்டதை இன்றைய காணொளியில் ஊழியக்காரர் ஐயா, விசுவாச சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்ல போகிறேன். ஏன் என்று சொன்னால், இன்றைக்கு நிறைய பேர் ஸ்தானத்தை விட்டுட்டு வேதனைப்படுகிறாங்க. பைபிளில் நிறைய சம்பவங்கள் இருக்குது, பல மணி நேரம் பேசலாம். உலகத்திலையும் நிறைய சம்பவம் இருக்கு. நான் இப்போ உலகத்தை குறித்து நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் கொடுத்த ஸ்தானத்தை இழந்து போனவர்கள் யார், அவர்களுடைய வாழ்க்கை நிலைமை எப்படி, நிறைய நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கவனமாய் விசுவாசிகளே நீங்கள் கேட்கணும். போதக பிதாக்களே, நம்ம போதகராக இருந்தால் கூட நமக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்குது. ஒரு கவிஞன் இப்படியாய் ஒரு பாட்டு பாடினார். ஆமா, பரமசிவன் அப்படிங்கிற ஒருவர், நான் பாஸ்டர் சினிமாவை பற்றி பேசுகிறாரே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சம்பவம், ஒரு பாடல் ஆசிரியர் எழுதுகிறார், பரமசிவனுடைய கழுத்தில் ஒரு பாம்பு இருந்துச்சாம். அந்த பரமசிவனை கருடன் சுமந்து கொண்டு போகுது, பறந்து போகுது. அப்ப அந்த கருடனுக்கும் பாம்புக்கும் ஆகாது. நீங்க பார்த்துருக்கலாம், அனிமல் பிளானட், நேஷனல் ஜியோகிராஃபி, இதில் பார்த்தீங்கன்னா பாம்புக்கு கீரிக்கும் ஆகாது. அதே போல் இந்த கருடன் கழுகுக்கு பாம்புக்கும் ஆகாது இல்லையா, எதிரும் புதிருமாய் இருப்பார். ஆனால் பரமசிவனுடைய கழுத்தில் இருந்த பாம்பு கருடனை பார்த்து கேட்டதான் அவருடைய திங்கிங் மைண்ட், கருடா சௌக்கியமா? அப்ப கருடன் சொன்னதான், யாரா இருந்தாலும் சரி, இருக்கிற இடத்துல இருந்தா எல்லாம் சௌக்கியம்தான் அப்படின்னு சொன்னிச்சான். இந்த அர்த்தத்தை நீங்க எப்படி புரிந்து கொள்ளுகிறீர்கள் என்று தெரியாது, நான் நன்றாய் புரிந்து கொண்டவன். அதனால தான் நான் என்னைக்கும் எந்த இடத்துலையும் யாருக்கிட்டையும் என் ஸ்தானத்தை, என்னுடைய சுயமரியாதையை, என்னுடைய கௌரவத்தை, என்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். அதனால உங்களில் நிறைய பேர் என்ன கோபக்காரன், திமிர் பிடித்தவன், பிழைக்க தெரியாதவன், அடங்காதவன்,
ரோசக்காரன், சுயமரியாதை பார்க்குறவன், இப்படி நிறைய பட்டங்களை உங்களில் பலர் எனக்கு கொடுத்துருக்கிறீங்க. நோ ப்ராப்ளம். என் ஸ்தானத்தை விட்டு நான் இழந்து என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தினேன்னா நிர்வாணமாய் நிற்பதற்கு சமம். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, பசியோ பட்டினியோ எதுவாக இருந்தாலும் சரி, சுயமரியாதையை, உங்களுடைய ஸ்தானத்தை இழந்துடாதீங்க. மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவரிமான் மயிர் நீங்கிச்சுன்னா செத்து போயிடுமா? நீதி வழுவாமை இல்ல, நீதி தவறிட்டா மரித்து போனவர்கள் அநேகர் உண்டு. செங்கோல் ஆட்சி நம்முடைய ஆண்டவர். ஆகையினால அழைக்கப்பட்ட அழைப்பிலை நீங்க உறுதியாய் இருக்கும் பொழுது இறைவன் இயேசு உங்களை உயர்த்துவார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பாருங்க, ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளை. மூத்தவன் ஏசா, இளையவன் யாக்கோபு. இந்த மூத்தவனுக்கு ஒரு ஸ்தானம் உண்டு எப்போதுமே, சேஷபுத்திரன். சேஷபுத்திரன் சட்டத்திலையும் இருக்குது, சத்தியத்திலும் இருக்குது. ஒரு தாய் தகப்பனுக்கு எத்தனை பிள்ளை இருந்தாலும் முதலாவது பிறந்த பிள்ளை மூத்தவர், அவர்தான் அந்த குடும்பத்துக்கு எல்லாமே. சேஷபுத்திரன் சட்டத்தின்படியும் இறை சட்டத்தின்படியும் அவருக்கு ஒரு பங்கு அதிகமாய் கொடுக்க வேண்டும். இருப்பா, என் மூத்த பிள்ளை வெளில போயிருக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு நான் பதில் சொல்றேன். அப்பா தான் பிள்ளைய கேட்டுக்கிட்டு பதில் சொல்லுவார். ஏன்னா மூத்த மகன் சேஷபுத்திரன். ஆனா இந்த ஏசா சிவந்த பயிற்றங்கூழுக்காக தன் சகோதரனிடத்துல மதியினத்தனமாய் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்துட்டான். இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் ஸ்தானத்தை இழந்து நிற்கக்கூடாத இடத்துல நிற்கிறாங்க. பிரியமானவர்களே, நான் கோடீஸ்வரன் அல்ல, நான் பெரிய பணக்காரன் அல்ல, நான் ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவன், நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த ஒரு சாமானியன். ஒரு சிறிய சபை, ஒரு நல்ல குடும்பம், கொஞ்சம் விசுவாசிகளை வைத்து தான் நான் ஊழியம் பண்ணுகிறேன். ஆனால் நான் செய்கிற காரியம் உங்களுக்கு தெரியும். பல டிபார்ட்மெண்ட்டில், பல துறையில் நான் கால் பதிக்கிறேன். பண தேவைகள் நிறைய உண்டு, நிறைய மனுஷர்களுடைய உதவி எனக்கு தேவை. ஆனால் அதற்காக யாருடைய காலையும் நான் விழுந்து என் ஸ்தானத்தை, என் சுயமரியாதையை நான் இழந்து போகிறது கிடையாது. வருத்தத்தோடு சொல்கிறேன், பணம் தேவைதான். குடும்பத்துக்கு வாடகை கட்ட, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட, சபைக்கு தேவையானதை எல்லாம் வாங்க பணம் தேவைதான். மனுஷனுடைய உதவி தேவைதான், வேண்டான்னு சொல்லலை. அதுக்காக 5க்கும் 10க்கும் 50க்கும் 100க்கும் 500க்கும் 1000க்கும் இன்னொருத்தருடைய வீட்டு வாசலில் போய் கால் கடுக்க மணி கணக்க தலை குடிந்து உங்கள் ஸ்தானத்தை விட்டு நிற்காதீங்க. ஆண்டவருக்கு அது இழுக்கு. நீதிமான் நம்முடைய ஆண்டவர், நாம் அவருடைய சந்ததி. அப்பத்துக்காக அலைந்தும் இறந்தும் திரியக்கூடாது. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. என்ன பண்றது பிரதர்? உங்களுடைய நிலைமை வேற, என் நிலைமை வேற. நீங்களாம் போய் ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணால் 5000 ரூபாய் 10,000 ரூபாய் காணிக்க கொடுக்குறாங்க, ஆள் பார்த்து காணிக்க கொடுக்குறாங்க. எங்களை கூப்பிட்றதே கிடையாது. நாங்கள் எப்படி சாப்பிட முடியும்? நாங்கள் 4 இடத்துக்கு போனாதான், 4 வீட்டுக்கு போனாதான், 4 ஊழியக்காரை பார்த்தாதான் எங்களுடைய குடும்பத்தை நடத்த முடியும். கரெக்ட், உண்மைதான். நீங்க சொல்றது உண்மைதான், என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது.
ஆனால் அதற்காக ஏன்னா நிறைய பேர் பிரசங்கம் பண்ண கூப்பிடுறாங்க. ஒரு நாளைக்கு 5 சர்ச்சில் பிரசங்கம் பண்ணேன். நிறைய பொது காரியங்கள், அரசியல் காரியங்கள், சமூக காரியங்கள், திருச்சபையினுடைய ஊழியங்கள், நிறைய இடத்துல நான் பிரசங்கம் பண்ண போகிறேன். 2000 ரூபா, 3000 ரூபா, 5000 ரூபா, 10,000 ரூபா காணிக்க கொடுக்குறாங்க. என்னுடைய ஊழியத்தினுடைய தேவைகள் அதிகம். மாதத்துக்கு பல ஆயிரம் லட்சக்கணக்கில் நான் செலவு செய்கிறேன். சரி, உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் அந்த பண தேவைக்காக என்னுடைய தன்மானத்தை, சுயமரியாதை, என்னுடைய ஸ்தானத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இழக்க மாட்டேன். உங்களுக்கே நல்லா தெரியும், எனக்கு நிறைய கெட்ட பேர் உண்டு. திமிரு பிடித்த ஊழியக்காரன், யாருக்கிட்டையும் இறங்கி போய் கையேந்து கேட்க மாட்டான். இன்னைக்கு அவன் மாத்திரம் கொஞ்சம் இறங்கி வந்து கேட்டிருந்தா பெரிய சர்ச்சு கட்டியிருப்பான். 25 ஆண்டு காலம் முழு நேர ஊழியம், தன்மானம், சுயமரியாதை, கௌரவம்னு சொல்லி இன்னைக்கு சபையை கட்டாமல் சின்ன தீப்பெட்டி சைஸில் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு என்னை பற்றி நிறைய முன்னாடி பின்னாடி பேசுவாங்க. என் மனைவி பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க. அதை பற்றிலாம் நான் கவலைப்படுறது. சரி, இருக்கட்டும். பிரியமானவர்களே, இந்த ஏசா எப்படி சிவந்த பயிற்றங்குழுக்காக சேஷபுத்திரன் அப்படிங்கிற தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து போனானோ, அதே போல அநேகர் தங்களுடைய ஸ்தானத்தை இழந்தவர்களாய் காணப்படுகிறார். இங்கே நான் ஒரு வேத பகுதியை சொல்றேன். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம். யாக்கோபு அப்படிங்கிற ஒரு மனிதர், அதே ஏசா யாக்கோபு தான். இந்த பிரச்சனை வந்துச்சு, வீட்டை விட்டு வந்துட்டாரு. தாய் மாமன் லாபான் வீட்டுக்கு வர்றாரு. 7 வருஷம் ஆடு மேய்க்கிறாரு, 2 மனைவியை சம்பாதிக்கிறாரு. எல்லாமே உங்களுக்கு தெரியும். அங்கே ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தில் ராகேல் யோசேப்பை பெற்ற பின், ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி, தம் மாமனாரை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும். ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு இடத்துல இருக்கிறாரு யாக்கோப். சூழ்நிலை, நீங்க கூட சூழ்நிலை நிமித்தமா எப்படியோ இருக்கலாம். ஆனா அதை நீங்க சாதகமாய்க்கூடாது. இலவசமாய் ஒருத்தர் தர்றாரு, சாப்பாடு தங்கிறதுக்கு இடம் தர்றாரு, அங்கே கூட்டு போறாரு, இங்கே கூட்டு போறாருங்கிறதுனால நீங்கள் ரொம்ப நாள் அவங்களோடையே அங்கேயே தங்கக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு ஸ்தானத்தை நீங்கள் உருவாக்கணும். யாக்கோபுக்கு சூழ்நிலை, அண்ணங்காரனுக்கு பயந்து ஊரை விட்டு வீட்டை விட்டு வந்துட்டான். லாபானுடைய வீட்டில் தங்கிட்டான். எல்லாம் முடிச்சு 14 இயர்ஸ். இப்போ அவனுக்கு பிள்ளை குட்டி பிறக்குது. யோசேப்புன்னு ஒரு மகன் பிறக்கிறான். பிறந்த பிற்பாடு அவன் திங்க் பண்றான், நமக்கு ஒரு ஸ்தானம் வந்துச்சு, நமக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்குது. எத்தனை நாளுங்க உங்க ஸ்தானத்தை விட்டு நீங்க அலைந்து திரிந்து கொண்டிருப்பீங்க? யோசிக்க மாட்டீங்க? அவன் லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும். நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும். நான் போவேன். நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிவீர். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற ஊழியர்கள், விசுவாசிகள், நீங்க உங்க ஸ்தாபனத்தை பிரிச்சுக்கிட்டு வாங்கன்னு சொல்லல. நீங்க உங்க சபையை பிரிச்சுட்டு வாங்கன்னு நான் சொல்லல. நீங்க உங்க குடும்பத்தை பிரிச்சுட்டு தனி குடும்பம் நடத்து, புருஷன் அழைச்சிட்டு போய், நான் அப்படி சொல்லல.
தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஸ்தானம் எந்த இடத்துல இருந்தாலும் ரொம்ப முக்கியங்க. கௌரவம், மரியாதை முக்கியம். பிரதர், நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் பிரதர், அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. சூடு சொரணை மான வெக்கெல்லாம் இருக்கக்கூடாது பிரதர். இந்த கன்னத்தில் அடித்தா இந்த கன்னத்தை கொடுக்கணும், காரி துப்புனா கூட நம்ம காணிக்க வாங்கிட்டு வரணும் பிரதர். என் வேதம் எனக்கு அப்படி சொல்லலை. ஆண்டவர் சொன்னார், ஏன் அடித்த? கன்னத்தில் அறைந்தவனை ஆண்டவர் கேட்டார், தகாத ஏதாயிலும் நடப்பித்திருந்தா நீ என்ன அடிக்கலாம், என் மேல ஒரு குற்றம் இல்லை, ஏன்டா என்ன அடிச்ச? பிரதான ஆசாரியரா வைகிறீர் அப்படின்னு கேட்டான் ஒருத்தர். ஓ, இவர் பிரதான ஆசாரியரா? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. பிரியமானவர்களே, இந்த டைலாக் எல்லாம் நீங்க பேசக்கூடாது. காரி துப்புனா கூட வாங்கணும் பிரதர். நமக்கெல்லாம் ஆத்துமா தானே முக்கியம். இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியக்காரனா வந்துட்டா நமக்கு சூடு சொரணை மான வெக்கம் இதெல்லாம் இருக்கக்கூடாது பிரதர். எப்படி பிரதர் ஊழியம் பண்ண முடியும்? இயேசு சிலுவையில் அடிக்கல, அறையல, ஆடைகளை அவிழ்த்து நிர்வாணமாக்கல, காரி துப்பல. நாமளும் அந்த மாதிரி. இயேசுவையும் நம்மையும் ஒப்பிட்டு பார்க்க என்ன அறிவு உங்களுக்கு? அது பிதாவுடைய சித்தம். சரி, அதுக்கு மேலே நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. உங்கள் ஸ்தானத்தை இழந்துடாதீங்க. சோம்பேறியுடைய கை வேலை செய்யாது தெரியுமா? சில சோம்பேறிகள் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு எங்கேயாகிலும் நோகாம வலிக்காம துரிதத்தில் ஆசீர்வாதம் கிடைக்குதா? லாட்டி சீட்டு மாதிரி. எலியாவுக்கு ஒரு காக்கா வந்தது மாதிரி எங்கேயாகிலும் யாராகிலும் கொடுக்க மாட்டாங்களா? இதுதான் சில பேருடைய எண்ணம். இந்த ஸ்தானத்தையே பார்க்க மாட்டாங்க. பிரியமான கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, விசுவாசிகளே, அலையாதீங்க. இந்த ரோட்ல சில பேர் சாப்பாடு கொடுப்பாங்க, மோர் கொடுப்பாங்க, நிறைய இலவசம் கொடுப்பாங்க. யாருக்காக அந்த இலவசம்? இல்லாதவங்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, பசியோடு இருக்கிறவங்களுக்கு. ஆமா, ஆனா நம்ம பாருங்க, வீட்டில் அரிசி இருக்கும், பருப்பு இருக்கும், பணம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதை சமைச்சு சாப்பிட மாட்டோம். இந்த இலவசமாய் அரசியல்வாதிக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? யாராகிலும் இலவசமாய் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அதை வாங்கி அவங்களுக்கு கொடுக்காம கிடைக்காம போட்டி போட்டு முண்டி அடிச்சு அதை வாங்கி சாப்பிடுவோம். என்ன பிரதர், சும்மாவா கொடுக்குறான்? அங்கேயோ கொள்ளை அடிச்சுட்டு கொண்டாங்க கொடுக்குறான். இதில் வேற இப்படி பேசுவாங்க. சும்மாவா கொண்டாந்து அவன் வீட்டுக்கு காசை நம்மளுக்கு கொடுக்குறான், சோறு கொடுக்குறான். யாருக்கிட்டே கொள்ளை அடிச்சிருப்பான், வட்டிக்கு விட்டு சம்பாதிச்சிருப்பான். அதனால தான் பிரதர் இங்கே கொண்டாந்து தர்மம் பண்ணுறான். நம்ம வாங்கி திங்கிறதுல தப்பு இல்லை பிரதர். இதுக்கு அப்பக்கட்டு சப்பக்கட்டு இப்படி ஒரு வார்த்தை, இழிவான ஆதாயம். தேவ ஊழியர்களே, இந்த யாக்கோபு சொல்றான், என் ஸ்தானத்துக்கு நான் போகணும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒன்றை நீங்கள் பெற்ற பிறகு உங்களுடைய ஸ்தானத்தை, உங்களுடைய அழைப்பையும் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மோசையை பார்த்தீங்களா? ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொல்ல வேண்டும், எகிப்தில் சட்டம். அப்ப மோசே அவனுடைய தாயாரின் அன்பினால் ஒரு நாணல் பெட்டியில ஒரு சின்னதா பாக்ஸ் செஞ்சு தண்ணியில் விட்டாங்க. மோசே என்றால் தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன் நமக்கு வரலாறு சொல்லும். அதை பார்வனுடைய குமாரத்தி குளிக்க வரும் பொழுது அந்த குழந்தைய எடுத்து வளர்க்கிறா. அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு சொந்த தாயை கிடைக்க பண்ணுகிறார் ஆண்டவர். இதெல்லாம் வரலாறு, சத்தியம். மோசே சகலகலா வல்லவனாக அந்த அரண்மனையில வளருகிறான். ஆனால் அவன் யார்? அவனுடைய பிறப்பிடம் என்ன? அவனுடைய வாழ்க்கை வரலாறு என்ன? தாய் யார்? தகப்பன் யார்? இது எல்லாவற்றை மோசே அறிந்த பிற்பாடு அவன் என்ன செய்யறான்? எபிரேயர் புஸ்தகத்தில் அழகாக எழுதியிருக்குது, என் ஜனங்களோடு
பாடுகளை அனுபவிப்பது தான் எனக்கு நல்லது என்று சொல்லி அந்த அரண்மனை ராஜபோக வாழ்க்கையை விட்டுவிட்டு அவன் வெளியேறுகிறான். ஆனா இன்றைக்கு நீங்க ஒட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. சூப்பரா இருக்குப்பா இந்த இடம், கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் இங்கேயே ஓசில சோர்த்துன்னு இல்லாம்ப்பா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் ஒழுங்கு இல்லை, இதெல்லாம் ஒழுக்கம் இல்லை. நீங்க தான் உங்களுடைய ஸ்தானத்தை இழந்துடக்கூடாது. தன் ஜனங்களோடு பாடுகளை அனுபவிப்பது நலம் என்று சொல்லி மோசே அரண்மனையை விட்டு அவன் வெளியேறினான். இதுதான் நல்ல பண்பு. பிரியமான கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, கர்த்தருடைய விசுவாசிகளே, இன்னைக்கு நிறைய ஊழியர்களும் அப்படிதான், விசுவாசிகள் தான். அரிசி கொடுக்குறாங்க, பருப்பு கொடுக்குறாங்க, புடவை கொடுக்குறாங்க, ஓசில சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொந்த சபையை விட்டுட்டு இன்னொரு சபையில். இதெல்லாம் நல்லதில்லை. இழிவான ஆதாயம், வயிற்று பிழைப்பு. நீதிமொழிகள்ல ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரத்தில், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2வது வசனம், அடைக்கலன் குருவி அலைந்து போவது போலும் தகைவலன் குருவி பறந்து போவது போலும். இந்த அடைக்கலன் குருவியும் தகைவலன் குருவியும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது, கூட்டில் தங்காதான். இது சாபத்துக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. சாபம் தங்காது, அது வேற டாபிக். ஆனால் நான் அடையாளத்துக்கு அடைக்கலன் குருவியும் தகைவலன் குருவியும் கூட்டில் நிற்காதான். சில பேருக்கு கால் நிற்காது, அங்கே இங்கே எங்கே அப்படி பரபரப்பாக இருக்கும். அந்த கூட்டம் இந்த கூட்டம், அந்த பாஸ்டர் மீட் இங்கே இங்கே, அப்படியே அந்த சபைக்கு போகலாமா, இந்த சபைக்கு. ஏன் அடங்கி இருக்க மாட்டீங்களா? ஆகாரே போய் அடங்கி இரு, ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்துவார். பேதுருல சொல்லுது, 1 பேதுருல. வீடு வீடாய் அலைந்து திரிய பழகுகிறார்களாம். இவங்க வாய அடக்கணும்னு பவுல் சொல்றார். இந்த ஸ்தானம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஊழியர்களுக்கும் சரி, விசுவாசிகளுக்கும் சரி, இந்த ஸ்தானத்தை சுலபமா இழந்துறாங்க. யூதாவினுடைய புஸ்தகம் தெரியுமா? பைபிள்லேயே கடைசி புத்தகத்து முந்தின புத்தகம், அதாவது வெளிப்படுத்தின புஸ்தகத்துக்கும் முந்தின புஸ்தகத்தில் யூதா என்று ஒரு புத்தகம் இருக்கிறது. ஆமாம், அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபம். ஒரே ஒரு அதிகாரம் தான், 25 வசனம் தான். அதில் 6வது வசனம், தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்கள். இன்னொரு நாளைக்கு இதை பற்றி பேசுறேன். ஆதி மேன்மை, ஆதாம், ஏவாள், காயின், யூதாஸ், நிறைய ஊழியர்கள், விசுவாசிகள், தேவன் கொடுத்த மேன்மை, மகா மேன்மையின் சந்ததியின் மனுஷனாக என்னை பார்க்கிறீர் அப்படின்னாரு தாவீது. அந்த தாவீது கூட ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிற காலத்தில் மொட்டமாடி மேலே உப்பருகியில் உலாத்திக்கிட்டு இருந்தார். ராஜா யுத்தத்துக்கு போகணும், ஆனால் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தார். கீழே ஒரு பெண் குளிக்கிறத பார்த்துட்டு அவளோடு கூட அவன் பாலியல் உறவு வைத்துக் கொண்டான். ராஜ்யபாரத்தை கர்த்தர் மாற்றினார். ஸ்தானத்தை இழக்கிறோம். ஊழியக்காரர் என்கிற ஸ்தானம் எவ்வளவு பெரிய ஸ்தானம், விசுவாசி என்கிற ஒரு ஸ்தானம் எவ்வளவு பெரிய ஸ்தானம். அப்பா, அம்மா, மாமனார், மாமியார், ஆசிரியர், தலைவர், பொறுப்பாளர், போதகர், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, பிஷப்,
இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஸ்தானம். அந்த ஸ்தானத்தை நம்ம விட்டு கொடுக்கவும் முடியல, இழக்கவும் முடியாது. இன்றைக்கு நிறைய பேர் தங்களுக்கு கிடைத்த ஆதி மேன்மையை, அந்த ஸ்தானத்தை இழந்து பரிதாபமா இருக்கிறாங்க. ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட ஊழியர்கள் இன்னைக்கு அந்த ஊழியத்தை விட்டுட்டு புரோக்கராக பல தொழில் பண்ணுங்க. உழைப்பு தப்பு கிடையாது. ஆட்டோ ஓட்டுற தொழில், வெள்ளை அடிக்கிற தொழில், கொத்தனார், மேஸ்திரி, பெயிண்டரு, எந்த தொழிலும் செய்யலாம். தொழிலில் கேவலம் கிடையாது. உழைத்து சம்பாதித்து ஊழியம் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் கனவீனப்படுத்திட்டு இந்த ஸ்தானத்தை விட்டுட்டு நீங்கள் எங்கெங்கேயோ போயிட்டு அரசியல்வாதிகள் பின்னாடி அரசியல் பண்ணுங்க, அரசியல் பண்ணுங்க, அரசியல் அதிகாரம் பெற்றுக்கொள்ளுங்க, ஆளுமை மிக்க சக்தியாய் வாங்க. கலர் கலராக அங்கேயே மாட்டிக்கிட்டு தொப்பியை மாட்டிக்கிட்டு போஸ்ட் கொடுக்குறோம். கடைசியில் ஒரு அரசியல்வாதி வீட்டில் போயிட்டு தேவடு காத்து சொன்னால் கோச்சிக்குவாங்க நிறைய பேர். நான் உங்களை குற்றப்படுத்தலை, நான் ஒரு அரசியல்வாதி, சிறு வயசுலேருந்து அரசியல் பிடிக்கும். அதே போல் ஆவிக்குரிய ஊழியக்காரன், அந்த நிலை இந்த நிலை. அதுக்காக நம்ம போயிட்டு நான் அதிகாரம் பெற்றுக்கொண்டேன், எம்எல்ஏவா சட்டமன்ற உறுப்பினரா நான் போட்டியிட்டேன். அரசியல் அதிகாரம், அரசியல் ஆளுமை, ஆனால் அரசியல் அடிமையாக இருக்கக்கூடாது. ஊழியக்காரர்கள் அரசியலுக்கு வரணும். ஆனால் எப்போ பார்த்தாலும் அரசியல்வாதியுடைய வீட்டில், ரூமில், லாட்ஜில், ஹோட்டலில், அங்கே இங்கே அங்கி போட்டுக்கிட்டு அப்படி இப்படி கழுவி கழுவி ஊத்துறாங்க பிரதர். அதை வேற சொல்லிக்கிட்டு காரி காரி துப்புறாங்க. எதுக்குங்க? உங்கள் ஸ்தானம் என்னங்க? ஸ்தானத்தில் இருங்க. இருக்கிற இடத்துல இருந்தா எல்லாம். உங்க விசுவாசி வீட்டுக்கு போங்க, உங்க தாய் தகப்பன் வீட்டுக்கு போங்க, உங்க தலைமை போதகர் வீட்டுக்கு போங்க, உங்க ஐக்கியத்துக்கு போங்க. அல்ல போகிற இடத்துல ஒரு ஸ்தானத்தோடு, மரியோடு, சுயமரியோடு இல்லைங்க. யூதாஸ் பார்த்தீங்களா, நாண்டு கொண்டு செத்தாயே. அவன் அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை விட்டுட்டு அவன் காட்டி கொடுக்கிற, குட்டி கொடுக்கிற எட்டப்ப வேலையை, திருட்டு வேலையை பண்ணான், நாண்டு கொண்டு செத்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசா என்கிற சேஷபுத்திரனாக இருந்தாலும் சரி, ரூபன் சேஷபுத்திரன் தகப்பனுடைய மஞ்சத்தில் ஏறினான், இறந்துட்டான். ஜாக்கிரதையா இருப்போம். தயவாய் நான் கேட்கிறேன், என் ஊழியக்காரர்களே, என் அன்பு விசுவாசிகளே, கர்த்தர் நாட்டின தோட்டத்தில் பூத்து காய்த்து கனி கொடுங்கள். உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஊழியம், உங்கள் குடும்பம் வசந்த காலமாக இருக்கும். பண தேவைதான். இன்னைக்கு எனக்கு கோடி ரூபாய் பணம் தேவை. கண்ணீர் விட்டு நான், என் மனைவி, என் பிள்ளைங்க, என் சபை மக்கள் தினம் அழுது கொண்டு இருக்கிறோம். தீப்பெட்டி மாதிரி ஒரு சின்ன இடத்துல 45 ஆண்டு காலமாய் ஊழியம் பண்ணுறாங்க. ஜனங்களால் சபைக்கு ஏறி வர முடியல, மூச்சு வாங்குது, பயமாக இருக்குது எனக்கு அதை பார்க்குறதுக்கு. வராதிங்கன்ற என்னுடைய பிரயாசமெல்லாம் வெள்ளுக்கு அரைத்த நீராக வீணாய் போகுது. எனக்கு நிறைய பரிசுத்தவான்களை தெரியும். உங்களை நிறைய பேர் பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள், ஐஸ்வர்யவான்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஜெபத்தின் மூலமாய் என்னுடைய தேவைகளை அறிந்த நீங்கள் உதவி செய்யறதுக்கு முன் வராத போது, ஐயா சாமி கும்பிட்றையா, எனக்கு சர்ச்சை கட்டி காணிக்க கொடுங்கய்யா, 1 லட்சம் கொடுங்கய்யான்னு நான் காலில் விழுந்து கேட்டாதான் நீங்கள் கொடுக்கணுமா? நான் பசியாக இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா? நான் நிர்வாணமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா? நான் பலவீனமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா? 26 ஆண்டு காலம் முழு நேரமாக உலகத்தை விட்டுட்டு, சிற்றின்பங்களை விட்டுட்டு, பாவத்தை விட்டுட்டு, விக்கிரகத்தை விட்டுட்டு, சகல விதமான துர்க்குணத்தை விட்டுட்டு, கர்த்தருடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுத்து நான் உண்மை உத்தமாய் ஊழியம் பண்ணுறேனே.
கிராம ஊழியம் பண்ணுறேனே, பாஸ்டர்ஸ் மீட்டிங்கு, பத்திரிக்கை ஊழியம், சமூக சேவைகள், ஆத்தும ஆதாயம், சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறேனே, இந்த டிவி நிகழ்ச்சியை, இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? என் சபையை பற்றி உங்களுக்கு தெரியாதா? வந்து பாருங்க, உண்மை சொல்கிறேனா பொய் சொல்கிறேனான்னு பாருங்க. 1 கோடி ரூபாய்க்கு நாங்கள் இடத்த வாங்கணும், இடம் ரெடியாக இருக்குது, ஆனால் காசு இல்லை. ஏன் நீங்கள் நான் வந்து கேட்டு காலில் விழுந்து பக்கத்தில் உட்காந்து தலையை சொரிஞ்சுக்கிட்டு இந்த முழங்கையை சொரிஞ்சுக்கிட்டு ஐயா தாயே அம்மா அப்படின்னு கேட்டால் தான் நீங்கள் கொடுக்கணுமா? இப்படியெல்லாம் பேசுகிற பற்றியாடா, அதுதானே உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்ணுறதுங்க, தன்மானம். கர்த்தர் நல்லவருங்க, நீங்கள் நல்லவர், என்னுடைய தேவை உங்களுக்கு தெரியும். இந்த நிமிஷம் 43 நாட்களாக கதறுகிறோம் நாங்கள் சபை மக்களோடு அதிகாலையில், ஆண்டவரே கீழே ஆராதிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு இடம் வேணும், இடம் ரெடியாக இருக்குது, உனக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவேன், பணம் இல்லை. இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் எல்லாரும் ஒரு 10,000 ரூபா, ஒரு 20,000 ரூபா, ஒரு 50,000 ரூபா, ஒரு 1 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணி உலக நாடுகளில் இருக்கிற கிராமங்கள் பட்டணங்கள் இருக்கிற நீங்கள் கொடுத்தீங்கன்னா சென்னையில் நிச்சயமாக எங்களால் ஒரு நல்ல ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். நான் செய்திக்காக சொல்கிறேன், கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க, ஸ்தானத்தை விட்டு கொடுக்க வேண்டாம். தேவைதான், வயிற்று பசிதான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும், நீங்கள் நல்ல ஸ்தானத்தில் இருக்கணும். யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் நீங்கள் போஷிக்கப்படணும். நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, நல்லாவே இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தானத்தை விட்டுறாதீங்க, ஸ்தானத்தை இழந்துடாதீங்க. மீண்டும் இன்னொரு நாள் உங்களை இன்னொரு காணொலி மூலமாய் நிறைய வசனங்களோடு சந்திக்கிறேன், செபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.